விஜய் டிவியின் மிக பெரும்பலனாகவும் தூணாகவும் இருப்பவர்தான் டிடி. தொகுப்பாளினி என்றாலே முதலில் நினைவுக்கு வருவது இவர்தான். ஆனால் இவர் தற்போது இதில் இருந்து ஒதுங்கி இருக்கிறார். இதற்கு முக்கிய காரணம் தனிப்பட்ட வாழ்க்கையில் இவர் சந்தித்து வரும் சிக்கல்கள் தான். விவாகரத்து, உடல்நல பிரச்சினை, சர்ச்சை செய்திகள் என இவர் பல சவால்களை சந்தித்து வருகிறார். அதில் அவருடைய திருமண வாழ்க்கை பற்றிய பல கேள்விகளை ரசிகர்கள் எப்போதும் கேட்டு வருகின்றனர். சில காலம் தன் சொந்த வாழ்க்கை பற்றி அமைதி காத்து வந்த டிடி சில மாதங்களுக்கு முன்பு அதை பற்றி மனம் திறந்துள்ளார். அதாவது திருமணம் என்பது வாழ்க்கையின் முடிவு கிடையாது, திருமணம் செய்தியாக வேண்டும் என்ற கட்டாயமும் கிடையாது. அது ஒருவரின் தனிப்பட்ட விஷயம். எனக்கு அதில் சில கொள்கைகள் இருக்கிறது. ஆனால் அவை அனைத்தும் யாரையும் எந்த விதத்திலும் பாதிக்காது. என் வாழ்க்கையில் நான் விவாகரத்தையும் எதிர்கொண்டிருக்கின்றேன். ஆனால் நான் விவாகரத்தான ஒருவள் என்பதை மக்கள் ஒருபோதும் நினைவு வைத்துக் கொள்ளவில்லை. இப்போது நான் தான் அதை ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். அந்த விவாகரத்து வாழ்க்கையும் எனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்தது. அந்த சமயத்தில் நான் சந்தோஷமாக இருந்தால் மட்டுமே போதும் என நினைத்து அந்த முடிவை எடுத்தேன். அப்போதிருந்த சூழ்நிலைகளும் அதற்கு உதவியாக இருந்தது. அதனால் அதுவும் என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணம் தான். விவாகரத்து மிக மிக கஷ்டமாக இருந்தது உண்மைதான். ஆனால் நான் அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தேன். ஒருமுறை நான் நடிகர் ரம்யா கிருஷ்ணனை பேட்டி எடுக்க தயாரான போதுதான் எனக்கு விவாகரத்து உறுதியானது என தெரிய வந்தது. அப்போதுதான் எனக்கு மனதிற்குள் எல்லாமே முடிந்து விட்டது என உணர்ந்தேன். அப்போதுதான் என் மனதிற்குள் எல்லாம் முடிந்து விட்டது என்பது உரைத்தது. உண்மையில் விவாகரத்து என்பது எதிர்த்தரப்பில் இருப்பவரை விட என்னை அதிகமாக பாதிக்கும். காரணம், நான் மீடியா வெளிச்சத்தில் இருக்கின்றேன். ஆகையால் அதன் விளைவுகளை நான் எதிர்கொள்ளப் போகிறேன் என்று எனக்குள் சொல்லி முடித்துவிட்டு ரம்யா கிருஷ்ணனை பேட்டி எடுக்க சென்றேன் என டிடி பேசினார். ஆக மொத்தம் கஷ்டமோ நஷ்டமோ ஒவ்வொரு நிமிடத்தையும் என்ஜாய் செய்து வாழ்ந்து வரும் டிடியை பாராட்டித்தான் ஆக வேண்டும்.